கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக குக்கிங் சோடா, கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிலாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கரைச்சிக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கட்டிலாம் இல்லாமல் இது மாதிரி நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சராக வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சாச்சு. இதில் பன்னீரை நம்ம வந்து உதிர்த்து சேர்த்துக்கலாம். ஸோ பன்னீரை சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னீர் எல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. அதனால் ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சராக இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சராக நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா நமக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மாவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியும், நமக்கு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரைட் கன்சிஸ்டன்சி. நமக்கு இது வந்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். ஒரு 200 கிராம் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே கொஞ்சமாக நனையறதுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு தவா வச்சுருக்கோம். இதில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த எண்ணெயோடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ண போகிறோம். இந்த லாங் கிளாஸில் இப்படி இந்த பைப்பிங் பேக்கை செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பன்னீர் மிக்சரை வந்து இந்த பைப்பிங் பேக்கில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி டைட்டாக வந்து நீங்கள் உங்கள் கைக்கு கோன் வர மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நமக்கு பாகு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நமக்கு வந்து நல்லா நுர கட்டிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீரா பாகுக்கு கரெக்டான பக்குவம். ஸோ இதில் நம்ம வச்சுருக்க கொஞ்சமாக குங்குமப்பூவை ஆட் பண்ணிடலாம். சும்மா ஒரு 4 ஸ்டாண்ட்ஸ் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஜீரா பாகு ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இன்னொரு பக்கம் எண்ணெய் நமக்கு காஞ்சிடுச்சு. ஸோ நம்மளுடைய ஜிலேபிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பைப்பிங் பேக்கில் இப்போ நான் ஸ்டஃப்பும் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம வந்து பக்கம் முதல்ல கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது மாதிரி ஒன்று போட்டு நல்லா மேலே வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்ததை போடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பன்னீர் ஜிலேபிங்கிறதுனால நமக்கு போடவுமே வந்து நல்லா செவக்கும். அதனால் நீங்கள் சிம் ஃபயரில் வச்சு தான் நீங்கள் வந்து போடணும். இந்த மாதிரி நமக்கு வந்து பொரியவும் இப்படி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்படி உள்ளே போட்டுட்டு 2 சைடும் நல்லா வந்து இப்படி ஜீரா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் போயிடும் ஜீரா பாகில்.